மாடர்ன் இந்தியா இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேராயர் டாக்டர் சர்மா அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிற இந்த புதிய இந்தியா சமத்துவ, சகோதரத்துவ, சமூக நீதி ஆகிய கோட்பாடுகளுடன் உருவாகி வருகிற இந்த புதிய இந்தியாவை உருவாக்குவதில் பைபிள் எந்த அளவுக்கான பங்களிப்பை செய்திருக்கிறது. பிரிட்டிஷார் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் வெறும் ஆட்சி நிர்வாகம் என்று இல்லாமல் சமூக பண்பாட்டு தலங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பைபிள் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை வரலாற்று தரவுகளோடு இந்த நூலை மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார். இந்த நூல் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நூல். இந்த நூல்ல வந்து முக்கிய அம்சங்கள் குறிப்பிடலாம். இந்தியன் பீனல் கோட் என்கிற சட்டம் உருவானது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். சதி வழக்கம் குற்றமாக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். கைம்பெண்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கிற உரிமையை மீட்டு தந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அதே போல குழந்தை திருமணத்தை தடை செய்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் தான், ஆங்கிலேயர் ஆட்சியில் தான், அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் தான். சாதி அடிப்படையில் கல்வி மறுக்கப்பட்டது, சுகாதாரம், மருத்துவம் போன்றவை மறுக்கப்பட்டிருந்த நிலைகளை மாற்றி அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், சுகாதாரம் போன்றவை கிடைப்பதற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் செய்த பணிகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவையெல்லாம் கிடைப்பதற்கு அன்றைய ஆட்சியாளர்கள் பைபிளின் வழியாக தங்களை மேம்படுத்திக் கொண்டதுதான். பைபிள் ஹியூமன் டிக்னிட்டியை பற்றி பேசுகிறது, சமத்துவத்தை பற்றி பேசுகிறது, சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறது. அத்தகைய மனிதநேய சிந்தனைகளை கொண்டவர்கள் இந்த மண்ணை ஆண்டதனால் அவர்கள் உருவாக்கிய சட்டங்கள் பழமைவாதத்தை முற்றாக தகர்த்தெறிந்துவிட்டு புதிய இந்தியாவை கட்டமைத்திருக்கிறது என்கிற வரலாற்று தரவுகளுடன் கூடிய நூலாக நூல் விளங்குகிறது.